அடுத்த நாள் காலை பண்ணை வீட்டின் ஜன்னல் வழியாக ஊடுருவிய சூரிய ஒளி மேகலாவின் இமைகளை மெல்ல வருடியது. அவள் கண்கள் விழிக்கும் முன்னே அறையில் ஒரு விதமான இனிமையான வாசனையை உணர்ந்தாள். அது காய்ந்த மூலிகைகளும் தேன் கலந்த பாலும் சேர்ந்த ஒரு மணம். மெல்ல எழுந்து அமர்ந்த போது ஆரியன் அருகில் இல்லை. ஆனால் அவளது காலடியில் ஒரு மென்மையான கம்பளி போர்வை மிக நேர்த்தியாக போர்த்தப்பட்டிருந்தது. மேகலா மெல்ல எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அங்கே ஆரியன் ஒரு சிறிய மரப்பலகையில் அமர்ந்து பழைய கிராமத்து முறைப்படி ஒரு மண் சட்டியில் ஏதோ ஒன்றை கிளறி கொண்டிருந்தான். அவனது முகம் அடுப்பின் வெப்பத்தில் லேசாக சிவந்திருந்தது. எப்போதும் கோட் சூட் அணிந்து மிடுக்காக இருந்த அந்த தொழிலதிபர் இன்று ஒரு சாதாரண பருத்தி வேட்டி அணிந்து அவளுக்காக சமையல் செய்வதை பார்க்கும்போது மேகலாவிற்குள் ஒரு இனம் புரியாத பெருமை பொங்கியது. ஆரியன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து என்ன செய்கிறீர்கள் என்று அவள் கேட்க அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது பார்வையில் இருந்த அந்த தெளிவான அன்பு மேகலாவை ஒரு நிமிடம் உறையச் செய்தது. எழுந்து விட்டாயா மேகலா? உனக்கு இன்று சத்தான ஒரு கஞ்சி செய்ய வேண்டும் என்று அம்மா சொன்னார்கள். இதோ தயாராகிவிட்டது. நீ முதலில் போய் முகம் கழுவி விட்டு வா என்று அவன் அதிகாரமில்லாத அன்போடு சொன்னான். மேகலா முகம் கழுவி விட்டு வந்ததும் ஆரியன் அவளை ஒரு நாற்காலியில் அமர வைத்து அவளது கைகளில் அந்த மண் குவளையை தந்தான். மேகலா அதை பருகும்போது ஆரியன் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்று அவள் வெட்கத்துடன் கேட்டாள். உன்னை எவ்வளவு பார்த்தாலும் எனக்கு திருப்தியாகவே இல்லை மேகலா. நம் வாழ்க்கையின் இந்த நிதானமான நாட்கள் எனக்கு ஒரு புதிய பிறவியை தந்தது போல இருக்கிறது. முன்பு எண்கள் மற்றும் லாபங்களுக்கு பின்னால் ஓடிய நான் இன்று இந்த ஒரு வாய் கஞ்சியில் இருக்கும் திருப்தியை உணர்கிறேன் என்று அவன் ஆழமான குரலில் சொன்னான். அந்த மதிய வேளையில் அவர்கள் இருவரும் பண்ணை வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருந்த பழைய ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். ஆரியன் மேகலாவின் தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவளது விரல்களை தனது பெரிய கைகளுக்குள் கோர்த்து கொண்டான். மேகலா, நம் குழந்தை பிறந்த பிறகு நாம் அவர்களுக்கு இந்த இயற்கையைத்தான் முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும். நகரத்தின் இரைச்சல்கள் இல்லாத இந்த அமைதியான வாழ்க்கைதான் அவர்களுக்கு நாம் தரும் மிகப்பெரிய சொத்து என்று அவன் மெதுவாக சொன்னான். மேகலா அவனது கையை இன்னும் சற்றே இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஆரியன், நீங்கள் இவ்வளவு தூரம் மாறுவீர்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த ஒப்பந்த திருமணத்தின் போது எனக்கு இருந்த அந்த பயம் இப்போது ஒரு நிழலாக கூட இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு கணவராக மட்டுமல்ல, ஒரு தாயை போலவும் என்னை பார்த்து கொள்கிறீர்கள் என்று அவள் நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். அன்று மாலை மேகலா தனது ஓவிய அறைக்கு சென்றாள். ஆரியன் கொடுத்த அந்த இயற்கை வண்ணங்களை எடுத்து அவள் ஒரு புதிய ஓவியத்தை தொடங்கினாள். அது ஒரு பிரம்மாண்டமான மரம். அதன் அடியில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சிறிய செடியை நட்டு கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த செடி அவர்களது காதலின் அடையாளம். ஆரியன் பின்னால் இருந்து வந்து அவளது தோள்களில் கைகளை வைத்தான். இந்த ஓவியம் இன்னும் முழுமையடையவில்லை மேகலா. இதில் இன்னும் ஒரு சின்ன உயிர் வந்து சேர வேண்டும். அப்போதுதான் இது நம் குடும்பத்தின் முழுமையான சித்திரம் என்று அவன் அவளது காதோரம் முணுமுணுத்தான். மேகலா தனது தூரிகையை வைத்துவிட்டு ஆரியனின் அணைப்பில் தன்னை மறந்தாள். அந்த பண்ணை வீட்டின் மௌனத்தில் அவர்களது இதய துடிப்புகள் மட்டும் ஒரு அழகான தாளத்தை மீட்டிக் கொண்டிருந்தன. இரவு நிலவு மிக உயரத்தில் வந்து நின்றது. ஜன்னல் வழியாக வந்த நிலவொளி அவர்களின் படுக்கை அறையில் கோலமிட்டது. ஆரியன் மேகலாவின் வயிற்றின் மேல் மெல்ல கை வைத்து வரப்போகும் அந்த உயிரோடு மௌனமாக பேசினான். மேகலா அவனது தலைமுடியை மெல்ல கோதிவிட்டாள். அந்த இரவின் நிசப்தம் அவர்களுக்குள் ஒரு பெரும் காதலை பரிமாறிக்கொண்டது. எந்த அவசரமும் இல்லாமல் ஒரு அழகான கவிதையைப் போல அவர்களது வாழ்க்கை அடுத்தடுத்த அடிகளை மிக நிதானமாக எடுத்து வைத்தது. அடுத்த சில நாட்கள் பண்ணை வீட்டில் ஒரு வசந்த காலத்தின் மௌனத்தைப் போல மிக மென்மையாக நகர்ந்தன. அந்த அமைதிக்கு இன்னும் அழகான வண்ணங்களை சேர்க்க ஆரியனின் பால்யகால நண்பன் சித்தார்த்தும் அவனது மனைவி நிலாவும் திடீரென ஒரு மாலை வேளையில் வந்து இறங்கினார்கள். சித்தார்த் ஆரியனைப் போலவே ஒரு தொழிலதிபர் என்றாலும் நிலா மேகலாவை போலவே ஒரு கவித்துவமான மனதுடையவள். அவர்களின் வருகை அந்த பண்ணை வீட்டிற்குள் ஒரு புதிய கலகலப்பை கொண்டு வந்தது. ஆரியன் தன் நண்பனை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்ததில் மிகுந்த உற்சாகமடைந்தான். என்ன ஆரியன், அந்த பழைய கர்வம் எங்கே?
கையில் காஃபி கோப்பையோடு தோட்டத்தில் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் இந்த ஆரியனை என்னால் நம்பவே முடியவில்லை என்று சித்தார்த் கேலி செய்ய ஆரியன் மேகலாவை அன்போடு பார்த்தான். சித்தார்த், சில பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு குரு தேவை. எனக்கு என் மேகலா கிடைத்து விட்டாள் என்று அவன் சொன்னபோது நிலா மேகலாவின் கைகளை பற்றி புன்னகைத்தாள். மதிய உணவிற்கு பிறகு நிலாவும் மேகலாவும் தோட்டத்தின் நடைபாதையில் மெல்ல நடந்தனர். மேகலா, ஆரியன் உன்னை பற்றி பேசும்போது அவனது கண்களில் ஒரு விதமான ஒளி மின்னுகிறது. அவன் உன்னை காதலிக்கவில்லை, உன்னை ஒரு தெய்வத்தை போல போற்றுகிறான் என்று நிலா சொல்ல மேகலா வெட்கத்தில் தலை குனிந்தாள். ஆரம்பத்தில் இது ஒரு புயலாக இருந்தது நிலா, ஆனால் இப்போது இது ஒரு நிதானமான நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாள் மேகலா. அன்று மாலை அவர்கள் நால்வரும் பண்ணை வீட்டின் திறந்த வெளிமுற்றத்தில் அமர்ந்திருந்தனர். சித்தார்த் ஒரு கிட்டார் எடுத்து மெல்லிய ராகத்தை மீட்கத் தொடங்கினான். நிலா அதற்கேற்ப ஒரு கவிதையை தன் மென்மையான குரலில் வாசித்தாள். ஆரியன் மேகலாவின் அருகில் அமர்ந்து அவளது தோளில் தன் கையை போட்டுக் கொண்டான். அந்த சூழலே ஒரு தேவதை கதையின் பக்கங்களைப் போல அழகாக இருந்தது. இரவு உணவு தயாரானதும் ஆரியன் மேகலாவிற்கு தானே உணவை பரிமாறினான். ஆரியன், நான் செய்யட்டுமே என்று நிலா முன்வந்த போது, இல்லை நிலா, மேகலாவிற்கான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நானே செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் என்று ஆரியன் மறுத்துவிட்டான். அவனது அந்த அதீத அக்கறை அங்கிருந்த அனைவரது மனதையும் நெகிழச் செய்தது. மறுநாள் விடியல் இன்னும் அழகாக இருந்தது. சித்தார்த் மற்றும் நிலாவின் வருகை மேகலாவிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. அவர்கள் இருவரும் ஒரு வாரம் அங்கேயே தங்க முடிவெடுத்தனர். ஆரியன் இப்போது தன் நேரத்தை நண்பனுடனும் மேகலாவுடனும் சமமாக பகிர்ந்து கொண்டான். ஆனாலும் அவனது கண்கள் எப்போதும் மேகலாவை சுற்றியே இருந்தன. ஒரு நாள் மதியம் மழை லேசாக தூரத் தொடங்கியது. மேகலா ஜன்னல் ஓரம் அமர்ந்து மழையை ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் மெல்ல அவள் பின்னால் வந்து நின்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டான். மேகலா, இந்த மழையின் வாசனையை விட உன் கூந்தலின் மனம் எனக்கு அதிக போதையை தருகிறது என்று அவன் முணுமுணுக்க மேகலா அவனது கைகளை பிடித்துக்கொண்டு அவனிடம் சாய்ந்தாள். சித்தார்த், வெளியே இருக்கிறார் ஆரியன், யாராவது பார்த்துவிட போகிறார்கள் என்று அவள் மெல்ல எச்சரித்தாலும் ஆரியன் அவளை விடுவதாக இல்லை. அவர்கள் இருக்கட்டும் மேகலா, என் காதலுக்கு சாட்சியாக இந்த உலகமே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவன் அவளது காதோரம் சொன்னபோது மேகலாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. மாலையில் நிலா மேகலாவிற்கு ஒரு அழகான மல்லிகை சரத்தை சூட்டினாள். மேகலா, இந்த முகம் எப்போதும் இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நிலா வாழ்த்தினாள். அன்றிரவு அவர்கள் அனைவரும் சேர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அந்த பண்ணை வீட்டின் சுவர்கள் இப்போது வெறும் கல்லால் ஆனவை அல்ல, அவை அன்பாலும் நட்பாலும் அழகான உறவுகளாலும் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக மாறியிருந்தது. நிலவும் விண்மீன்களும் அந்த பண்ணை வீட்டை ஆசீர்வதிப்பது போல பிரகாசமாக தெரிந்தன. ஆரியன் மேகலாவின் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டு வரப்போகும் அந்த புதிய உயிரை பற்றி சித்தார்த்திடம் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தான். மேகலா அவனது தலைமுடியை மெல்ல வருடினாள். வாழ்க்கை இப்போது அதன் உச்சகட்ட அழகில் எவ்வித அவசரமும் இன்றி மிக நிதானமாக மலர்ந்து கொண்டிருந்தது. அந்த அன்பின் அலைகள் அவர்களின் இதயங்களை மெல்ல நனைந்து கொண்டிருந்தன. மறுநாள் காலை பண்ணை வீட்டின் பின்புறம் இருந்த அந்த பெரிய புளிய மரத்தின் அடியில் சித்தார்த்தும் ஆரியனும் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். காற்றில் ஈரமான மண் வாசனை இன்னும் மிச்சமிருந்தது. ஆரியன், உண்மையில் உன்னை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் போனில் பிசினஸ் பேசிக்கொண்டிருப்பாய். இப்போது இந்த புல்வெளியில் அமைதியாக நடப்பதை ஒரு சாதனையாக நினைக்கிறாய் என்று சித்தார்த் புன்னகையுடன் சொன்னான். ஆரியன் நடைவேகத்தை குறைத்து தூரத்தில் தெரிந்த அந்த பண்ணை வீட்டின் ஜன்னலை பார்த்தான். சித்தார்த், நான் இத்தனை காலம் ஓடியது ஒரு மாயைக்கு பின்னால் என்று இப்போதுதான் புரிகிறது. மேகலா, என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு மனம் உண்டு என்பதை நான் உணர்ந்தேன். முன்னெல்லாம் லாப கணக்குகள் தான் என் தூக்கத்தை தீர்மானித்தன. இப்போது மேகலாவின் ஒரு புன்னகை என் உலகத்தையே தீர்மானிக்கிறது என்று ஆரியன் ஆழமான குரலில் சொன்னான். சித்தார்த் அவன் தோளை தட்டி, நீ கொடுத்து வைத்தவன் ஆரியன்,
மேகலா ஒரு சாதாரண பெண் அல்ல, அவளோட அன்பு உன்னை ஒரு முழு மனிதனாக்கி இருக்கிறது என்றான். அதே சமயம் வீட்டின் உள்ளே மேகலாவும் நிலாவும் சமையலறையில் காஃபி தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். நிலா ஒரு சிறிய பீங்கான் கோப்பையை துடைத்து கொண்டே, மேகலா, ஆரியன் இப்போது உன் நிழலை போலவே மாறிவிட்டான். நேற்று இரவு நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். ஆரியனின் கண்களில் இருந்த அந்த தவிப்பும் காதலும் ஒரு பெண்ணுக்கு இதைவிட பெரிய சொத்து வேறொன்றும் இருக்க முடியாது என்றாள். மேகலா காஃபியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கொண்டே நிலாவை திரும்பி பார்த்தாள். ஆமாம் நிலா, ஆனால் இந்த மாற்றத்திற்கு பின்னால் ஒரு பெரிய வலியும் போராட்டமும் இருக்கிறது. அந்த ஒப்பந்த திருமணத்தின் கசப்புகளை கடந்து வர எங்களுக்கு நீண்ட காலம் பிடித்தது. இப்போது கிடைக்கும் இந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு பிறகு வந்த நிலவொளி போலிருக்கிறது என்று மேகலா சொல்லும் போதே அவளது முகம் ஒரு புதிய தேஜஸுடன் மின்னியது. நிலா அவளை அணைத்துக் கொண்டு, இனி உன் வாழ்க்கையில் புயல்களுக்கு இடமில்லை மேகலா. உன் வயிற்றில் வளரும் அந்த உயிர் உங்கள் இருவரையும் இன்னும் பிணைக்கப் போகிறது என்று வாழ்த்தினாள். மதிய வேளையில் ஆரியன் மேகலாவை அழைத்துக் கொண்டு தோட்டத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிக்கு சென்றான். அங்கே அவன் ரகசியமாக செய்திருந்த ஒரு சிறிய வேலையை மேகலாவிடம் காட்டினான். அது ஒரு சிறிய செயற்கை நீரூற்று. அதை சுற்றி மேகலாவிற்கு பிடித்தமான பல வண்ண ரோஜாக்கள் பூத்திருந்தன. மேகலா, நீ இங்கு அமர்ந்து ஓவியம் வரைய வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன். இந்த நீரின் சத்தம் உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்றான் ஆரியன். மேகலா அந்த நீரூற்றின் அருகில் சென்று அதன் குளிர்ந்த நீரை தொட்டு பார்த்தாள். ஆரியன், எனக்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் என் இதயத்தை நெகிழ வைக்கிறது. இந்த ரோஜாக்கள் நம் காதலைப் போலவே மென்மையானவை என்று சொல்லி அவனது கையை பற்றி கொண்டாள். ஆரியன் அவளை மெல்ல தன் பக்கம் இழுத்து அவளது நெற்றியில் நீண்ட முத்தம் ஒன்றை வைத்தான். நீதான் என் ஓவியம் மேகலா, உன்னை செதுக்குவதுதான் என் வாழ்நாள் கடமை என்று அவன் முணுமுணுத்த போது சுற்றியிருந்த செடி கொடிகள் கூட அந்த அன்பின் வெப்பத்தில் சிலிர்த்தன. அன்று மாலை சித்தார்த் மற்றும் நிலா கிளம்ப தயாரானார்கள். உங்களது இந்த அன்பான உபசரிப்பை எங்களால் மறக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை வருவோம். அப்போது ஒரு குட்டி விருந்தினரும் இருப்பார் என்று சித்தார்த் விடை பெற்றான். அவர்கள் சென்ற பிறகு அந்த பண்ணை வீடு மீண்டும் அதன் அமைதியான நிலைக்கு திரும்பியது. ஆனால் அந்த அமைதி இப்போது ஒரு இனிய பாரமாக அவர்களுக்கு தெரிந்தது. ஆரியன் மேகலாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். அங்கே இருவரும் ஒரு பெரிய ஊஞ்சலில் அமர்ந்து வானத்தை பார்த்தனர். ஆரியன், நிலா சொன்னது போல நாம் இப்போது ஒரு முழுமையான தம்பதிகளாக மாறிவிட்டோமா என்று மேகலா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு கேட்டாள். ஆரியன் அவளது தோளை அணைத்துக் கொண்டு, முழுமை என்பது ஒரு இலக்கல்ல மேகலா, அது ஒரு பயணம். உன்னுடன் நான் பயணிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் முழுமையடைந்து கொண்டே இருக்கிறேன் என்றான் நிலவொளி அவர்களின் மேல் படர. அந்த இரவு அவர்களின் மாறாத காதலுக்கு சாட்சியாக மெல்ல நகர்ந்தது. எவ்வித அவசரமும் இன்றி ஒரு அழகான கவிதையின் அடுத்த வரிகளைப் போல அவர்களின் வாழ்க்கை நிதானமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. சித்தார்த் மற்றும் நிலா கிளம்பிய பிறகு அந்த பண்ணை வீடு மீண்டும் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் மூழ்கியது. ஆனால் அந்த அமைதி இப்போது ஒரு இனிய சங்கீதம் போல மேகலாவிற்கு தோன்றியது. இரவு உணவு முடிந்து ஆரியன் மேகலாவை மெல்ல அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். அவளது கால்கள் சற்றே வீக்கமடைந்திருப்பதை அவன் கவனித்திருந்தான். ஒரு சிறிய பாத்திரத்தில் வெதுவெதுப்பான நீரை எடுத்து வந்து அதில் சில துளி லாவெண்டர் எண்ணெயை தெளித்து மேகலாவின் பாதங்களை மெதுவாக அந்த நீரில் நனைத்தான். ஆரியன், இதெல்லாம் எதற்கு? நானே செய்து கொள்வேனே என்று மேகலா பதறினாள். ஆரியன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது கண்களில் இருந்த அந்த அதிகாரம் கலந்த அன்பு அவளை மௌனமாக்கியது. மேகலா, இது உனக்கானது மட்டுமல்ல, எனக்குள்ளும் இருக்கும் ஒரு கடமை. உனது வலியை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதை சற்றே குறைக்க என்னால் முடியும் என்று சொல்லி அவளது பாதங்களை மிக நிதானமாக தேய்த்து விட்டான். அவனது கைகளின் கதகதப்பு மேகலாவிற்குள் ஒரு பேரமைதியை தந்தது. மறுநாள் விடியலில் மேகலா ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பெரிய மாமரத்தை பார்த்து கொண்டிருந்தாள்.
அதன் கிளைகளில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. ஆரியன் பின்னால் வந்து அவளை அணைத்துக் கொண்டான். என்ன மேகலா, இன்று காலையிலேயே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய் என்று அவன் அவளது தோளில் முத்தமிட்டபடி கேட்டான். ஆரியன், அந்த பறவையை பாருங்கள், அது எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கூட்டை உருவாக்குகிறது. நமக்கும் இது போன்ற ஒரு கூடு கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய வரம் என்றாள் மேகலா. ஆரியன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது முகத்தை வருடினான். ஆமாம் மேகலா, ஆனால் அந்த கூட்டுக்கு உண்மையான உயிர் கொடுப்பது உன்னை போன்ற ஒரு தேவதைதான். இனி வரும் நாட்கள் நமக்கு இன்னும் பல ஆச்சரியங்களை தரப்போகிறது என்றான். அவன் அவளது கையை பிடித்து தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே அவன் புதிதாக நட்டிருந்த செம்பருத்தி செடிகள் முதல் முறையாக பூத்திருந்தன. மதிய வேளையில் மேகலா தனது ஸ்டூடியோவில் அமர்ந்து ஒரு சிறிய மரப்பலகையில் வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளுக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்து அவள் வரைவதை கவனித்தான். அவள் ஒரு சிறிய குழந்தையின் கால் தடங்களை வரைந்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவள் அருகே அமர்ந்து அந்த தூரிகையை தன் கையில் வாங்கினான். மேகலா, இந்த படங்களில் இருக்கும் வண்ணங்களை விட உன் முகத்தில் இருக்கும் அந்த தாய்க்குரிய பொலிவுதான் மிக அழகாக இருக்கிறது என்று அவன் சொன்னபோது மேகலாவின் கண்கள் லேசாக கசிந்தன. ஆரியன், எனக்கு சில நேரங்களில் பயமாக இருக்கிறது. இவ்வளவு சந்தோஷத்தையும் என்னால் தாங்க முடியுமா என்று தோன்றுகிறது என்றாள் ஆரியன். அவளை இறுக அணைத்துக் கொண்டான். பயப்படாதே மேகலா, நம் காதல் ஒருபோதும் குறையாது. நம் வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஓவியம். அதில் கரைபடாமல் பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு என்று அவன் உறுதியளித்தான். மாலை நேரம் வந்ததும் இருவரும் பண்ணை வீட்டின் வராண்டாவில் அமர்ந்து தேநீர் அருந்தினர். தூரத்தில் மேய்ச்சல் முடிந்து திரும்பும் மாடுகளின் கழுத்து மணிச்சத்தம் அந்த அமைதியான மாலைக்கு ஒரு கிராமத்து மெருகை தந்தது. ஆரியன் மேகலாவிற்காக ஒரு சிறிய கவிதை புத்தகத்தை எடுத்து வந்து வாசித்து காட்டினான். அவன் வாசிக்கும் ஒவ்வொரு வரியும் அவர்களது வாழ்க்கையோடு ஒத்துப்போவது போல மேகலா உணர்ந்தாள். ஆரியன், நீங்கள் எப்போது கவிஞராக மாறினீர்கள் என்று அவள் கிண்டலாக கேட்க, உன்னை காதலிக்க தொடங்கிய அந்த நொடியிலிருந்தே நான் ஒரு கலைஞனாகிவிட்டேன் மேகலா என்று அவன் பதிலுக்கு சொல்ல அந்த இடம் முழுவதும் அன்பின் நறுமணம் பரவியது. இரவின் நிசப்தம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் மீண்டும் ஒருமுறை அந்த நிலவொளியில் தங்களை மறந்தனர். எவ்வித அவசரமும் இன்றி தங்களது எதிர்கால கனவுகளை மிக மெதுவாகவும் ஆழமாகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். அந்த பண்ணை வீட்டின் ஒவ்வொரு அணுவும் அவர்களது காதலின் ஆழத்தை உணர்ந்து மௌனமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை பண்ணை வீட்டில் நிலவிய அமைதி வழக்கத்திற்கு மாறாக சற்று கனமாக இருந்தது. மேகலா சமையலறையில் வேலையாக இருந்தபோது ஆரியன் அவளது கைபேசிக்கு வந்த ஒரு அழைப்பை தற்செயலாக பார்த்தான். அது மேகலாவின் பழைய கலைக்கல்லூரி நண்பன் வினித்திடமிருந்து வந்திருந்தது. கடந்த வாரம் மேகலா அவனுடன் ஒரு சர்வதேச ஓவிய கண்காட்சி பற்றி பேசியிருந்தது. ஆரியனுக்கு தெரியாது. ஆரியனின் மனதில் ஒரு சிறிய பொறாமை தீ மெல்ல புகைய தொடங்கியது. ஆரியன் சமையலறைக்குள் வந்து, மேகலா, வினித் உன்னை அழைக்கிறான். நீ இன்னும் அவனுடன் தொடர்பில் இருக்கிறாயா என்று சற்று அதட்டலான குரலில் கேட்டான். மேகலா அவனது குரலில் இருந்த மாற்றத்தை கவனித்து, ஆமாம் ஆரியன், அது அந்த எக்ஸிபிஷன் விஷயமாகத்தான். நான் உன்னிடம் சொல்ல நினைத்தேன், ஆனால் நீ பிஸியாக இருந்தாய் என்று அமைதியாக பதில் சொன்னாள். பிஸியாக இருந்தேனா அல்லது நீ அவனுடன் பேசுவதை தவிர்க்க நினைத்தாயா என்று ஆரியன் வார்த்தைகளை கொட்டினான். மேகலா அதிர்ந்து போனாள். ஆரியன், நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கே புரிகிறதா? என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று அவள் குரல் தழுதழுக்க கேட்டாள். நம்பிக்கைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை மேகலா. நீ இப்போது ஒரு குழந்தையை சுமக்கிறாய். இந்த நேரத்தில் அந்த பழைய நண்பர்களுடன் பேசுவதும் கண்காட்சி பற்றி யோசிப்பதும் தேவையா என்பதுதான் என் கேள்வி என்று ஆரியன் தன் கவலையை தவறான கோபமாக வெளிப்படுத்தினான். மேகலாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. நீ இன்னும் அந்த பழைய கர்வமான ஆரியனாகவே இருக்கிறாய். உனக்கு என் மேல் அக்கறையை விட அதிகாரம்தான் அதிகம் என்று சொல்லிவிட்டு அவள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பண்ணை வீட்டின் அந்த மதியம் ஒரு சுடுகாடு போல நிசப்தமாக இருந்தது. ஆரியன் வராண்டாவில் அமர்ந்து தன் தலையை பிடித்துக் கொண்டான். தான் பேசியது தவறு என்று அவனது உள்மனது கத்தியது.
மேகலாவின் சுதந்திரத்தில் தலையிட்டதும் அவளது கலையை பற்றி தரக்குறைவாக பேசியதும் அவனை அவனுக்கே பிடிக்காமல் செய்தது. மெல்ல எழுந்து அவள் அறை கதவை தட்டினான். உள்ளே மேகலாவின் விக்கல் சத்தம் அவனது இதயத்தை கிழித்தது. மேகலா, கதவை திற, நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று அவன் கெஞ்சினான். கதவு திறக்கவில்லை. ஆரியன் அங்கேயே தரையில் அமர்ந்து கொண்டான். மேகலா, நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று உனக்கு தெரியும். ஏதோ ஒரு பயம், உன்னை இழந்து விடுவேனோ என்கிற பயம்தான் என்னை பேச வைத்தது. என்னை மன்னித்து விடு என்று அவன் கதவோரம் அமர்ந்து உருக்கமாக பேசினான். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு மெல்ல திறந்தது. மேகலா கண்களில் கண்ணீருடன் நின்றிருந்தாள். ஆரியன் சட்டென்று எழுந்து அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். ஐ லவ் யூ மேகலா. இனிமேல் ஒருபோதும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். உன் கலையும் உனது நண்பர்களும் உன் உலகம். அதில் நான் ஒரு பாதுகாப்பான இடத்தை பிடித்தால் மட்டும் போதும் என்று அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு சொன்னான். மேகலாவின் சட்டையை பிடித்து கொண்டு, ஆரியன், உங்களை தவிர எனக்கு வேறு உலகம் கிடையாது. ஆனால் என் அடையாளத்தை நீங்கள் பறிக்க நினைக்கும் போதுதான் எனக்கு வலிக்கிறது என்றாள் ஆரியன். அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்துவிட்டு அவளது உதடுகளில் ஒரு மென்மையான முத்தத்தை அழுத்தினான். அந்த மோதல் அவர்களின் காதலை இன்னும் சற்றே ஆழமாக்கியது. அன்று மாலை அவர்கள் இருவரும் மீண்டும் தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். ஆரியன் மேகலாவிற்காக வினிதை அழைத்து கண்காட்சி விவரங்களை கேட்டு அவளுக்கே தெரியாமல் சில ஏற்பாடுகளை செய்திருந்தான். மேகலா, இதோ உன் கண்காட்சிக்கான அழைப்பிதழ். நீயும் நம் குழந்தையும் அந்த மேடையில் இருக்கும் போது நான் கைதட்டி உன்னை பார்த்து பெருமைப்படுவேன் என்று அவன் அந்த உரையை கொடுத்த போது மேகலா நெகிழ்ந்து போனாள். அந்த சண்டை அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. காதல் என்பது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதிப்பதே உண்மையான அன்பு. பண்ணை வீட்டின் நிலவு அன்று இன்னும் பிரகாசமாக பொழிந்தது. பண்ணை வீட்டின் அந்த தற்காலிக ஊடல் மழையை தொடர்ந்து வரும் ஒரு இதமான வெயிலை போல அவர்களின் காதலை இன்னும் சற்றே மெருகேற்றி இருந்தது. ஆரியன் இப்போது மேகலாவை ஒரு நிமிடம் கூட தனியாக விடுவதில்லை. அவளது ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் அவன் ரசிக்க தொடங்கினான். அன்று இரவு மேகலா கட்டிலில் சாய்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். ஆரியன் மெல்ல அவள் அருகே வந்து அவளது மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். மேகலா, காலையில் நான் நடந்து கொண்ட விதத்திற்காக என்னை தண்டிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ இவ்வளவு எளிதாக என்னை மன்னித்து விட்டாய் என்று அவன் அவளது விரல்களை பற்றி தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டான். மேகலா புத்தகத்தை மூடிவிட்டு அவனது கண்களை நேராக பார்த்தாள். ஆரியன், மன்னிப்பு என்பது அன்பின் இன்னொரு பெயர்தான். உன் கோபத்திற்கு பின்னால் இருந்த அந்த சின்ன பிள்ளைத்தனமான பொறாமையை நான் ரசிக்கவே செய்தேன். அது என் மேல் உனக்கு இருக்கும் உரிமையை காட்டுகிறது என்று அவள் சொன்னபோது ஆரியன் நெகிழ்ச்சியில் அவளை இறுக அணைத்து கொண்டான். மறுநாள் காலை பண்ணை வீட்டிற்கு ஒரு புதிய விருந்தினராக மேகலாவின் தன்மூர்த்தி வந்திருந்தார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், மிகவும் அமைதியான மனிதர். ஆரியனை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. ஆரியன், மேகலாவை இவ்வளவு சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை. ஆரம்பத்தில் உங்கள் திருமணத்தை பற்றி நான் சற்று தயங்கினேன். ஆனால் இன்று இந்த வீட்டின் அமைதி என் எல்லா கவலைகளையும் போக்கிவிட்டது என்றார் அவர். ஆரியன் அவர் கைகளை பற்றி கொண்டு, இல்லை மாமா, இவள்தான் என் வாழ்க்கையை செதுக்கிய சிற்பி. நான் வெறும் கல்லை போலத்தான் இருந்தேன் என்று பணிவோடு சொன்னான். அன்று மதியம் கிருஷ்ணமூர்த்தி மேகலாவிற்கு பிடித்தமான கிராமத்து உணவுகளை சமைக்க உதவினார். ஆரியனும் அவர்களுடன் சேர்ந்து காய்கறிகளை நறுக்கி கொடுத்தான். அந்த சமையலறை சிரிப்பொலிகளாலும் பழைய கதைகளாலும் நிறைந்தது. மாலையில் கிருஷ்ணமூர்த்தி கிளம்பிய பிறகு மேகலா சற்றே சோர்வாக உணர்ந்தாள். ஆரியன் அவளை மெல்ல அழைத்து வந்து வராண்டாவில் இருந்த ஊஞ்சலில் அமர வைத்தான். மேகலா, இன்று அப்பா வந்திருந்தது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா என்று அவன் கேட்க அவள் அவனது தோளில் தலை சாய்த்தாள். ஆமாம் ஆரியன், குடும்பம் என்பது ஒரு வேர் போன்றது. அந்த வேர் உறுதியாக இருந்தால்தான் நம் காதல் மரம் இன்னும் செழிப்பாக வளரும் என்றாள். திடீரென ஆரியன் அவளது காதோரம் குனிந்து, மேகலா,
உனக்காக நான் ஒன்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய நகை பெட்டியை திறந்தான். அதில் மிகவும் பழமையான கலைநயம் மிக்க ஒரு மரகத கல் பதித்த மோதிரம் இருந்தது. இது என் பாட்டி அவருடைய மருமகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்தது. இன்று இதை உனக்கு அணிவிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவளது விரலில் அதை அணிவித்தான். அந்த மோதிரத்தின் பச்சை நிறம் மேகலாவின் விரலில் ஒரு புதிய அழகை தந்தது. ஆரியன், இது ரொம்ப விலை உயர்ந்தது போல தெரிகிறதே என்று அவள் ஆச்சரியப்பட, அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, உன் அன்பை விட இது ஒன்றும் பெரிய விலை இல்லை மேகலா, நீதான் என் சாம்ராஜ்யத்தின் அரசி என்றான். அந்த மாலை நேரத்தில் செந்நிற வானம் அவர்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தந்தது. இரவு நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து விளையாட, பண்ணை வீட்டின் ஜன்னல்கள் வழியே வந்த குளிர்ந்த காற்று அவர்களை மெல்ல தழுவியது. ஆரியன் மேகலாவை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். ஆரியன், நான் நடக்க முடியும் தான் என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னாலும் அவன் அவளை கீழே இறக்கவில்லை. இன்று நீ என் தேவதை, உன்னை தரையில் நடக்க விடமாட்டேன் என்று அவன் பிடிவாதமாக சொன்னான். அவர்களின் இதயம் ஒரே தாளத்தில் துடிக்க, அந்த இரவு ஒரு புதிய ரகசியத்தை அவர்களுக்குள் கடத்தியது. கசப்பான ஒப்பந்தத்தில் தொடங்கி இன்று ஒருவருக்காக ஒருவர் உருகும் இந்த நிலைக்கு அவர்கள் வந்திருந்தது ஒரு மாயம் போல இருந்தது. ஆரியன் மேகலாவின் அருகே அமர்ந்து அவள் மெல்ல உறங்கும் வரை அவளது கைகளை பிடித்து கொண்டே இருந்தான். அந்த நிதானமான வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தையும் தீராத காதலையும் சொல்லிக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் அதிகாலை பண்ணை வீட்டின் ஜன்னல் வழியாக புகுந்த இளந்தென்றல் மேகலாவின் உறக்கத்தை மெல்ல கலைத்தது. அவள் கண் விழித்த போது ஆரியன் அவள் முகத்தின் மிக அருகில் இருந்தான். அவனது விழிகளில் தெரிந்த அந்த ஆழமான நேசம் விடியற்காலை பனியை விட குளிர்ச்சியாக அவளது இதயத்தில் இறங்கியது. விழித்து விட்டாயா என் ஓவியமே நன்று? அவன் மிக மெதுவான குரலில் கேட்டான். அவனது மூச்சு காற்று மேகலாவின் கன்னங்களில் ஒரு கவிதையின் முதல் வரியைப் போல மோதியது. மேகலா லேசான புன்னகையுடன் அவனது நெற்றியை தன் விரல்களால் வருடினாள். ஆரியன், சில நேரங்களில் உங்கள் பார்வை என்னை அப்படியே கட்டி போடுகிறது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மௌன காதலை உங்கள் கண்கள் என்னிடம் பேசுகின்றன என்று அவள் சொன்னபோது ஆரியன் அவளது கைகளை தன் இதழ்களோடு அழுத்தி கொண்டான். நீ ஒரு தீராத கவிதை மேகலா, உன்னை வாசித்துக் கொண்டே இருப்பதில்தான் என் வாழ்நாள் அடங்கியிருக்கிறது என்று அவன் சொன்ன வார்த்தைகளில் உண்மையான அர்ப்பணிப்பு இருந்தது. மதிய வேளையில் ஆரியன் மேகலாவை தோட்டத்தின் ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே மரங்கள் அடர்ந்து நிழல் பரப்பியிருந்த ஒரு இடத்தில் அவன் ஒரு சிறிய தொட்டில் போன்ற ஊஞ்சலை தயார் செய்திருந்தான். அந்த ஊஞ்சலில் மேகலாவை அமர வைத்து அவன் மெல்ல ஆட்டிவிட்டான். மேகலா, இந்த பண்ணை வீட்டின் மௌனத்தை விட உன் சிரிப்பொலிதான் எனக்கு ஒரு பெரும் சங்கீதம். உன் மடியில் தலை வைத்து படுக்கும்போது கிடைக்கும் அந்த பேரமைதி இந்த உலகத்தின் எந்த பதவியிலும் இல்லை என்றான் ஆரியன். அவன் அவளது மடியில் தலை சாய்த்து படுத்துக் கொண்டான். மேகலா அவனது கேசங்களை கோதிவிட்டபடி தூரத்தில் தெரியும் அந்த பசுமையை ரசித்தாள். ஆரியன், காதல் என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு உணர்வு என்பதை உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். நம் இருவருக்கும் இடையே இருந்த அந்த பழைய வேலி இப்போது தகர்ந்து ஒரு அழகான பூந்தோட்டமாக மாறியிருக்கிறது என்று அவள் கவித்துவமாக சொன்னாள். ஆரியன் அவளது கைகளை பற்றி, அந்த தோட்டத்தில் மலரும் ஒவ்வொரு மலரும் நம் காதலின் சாட்சியாக இருக்கும் மேகலா என்றான். மாலை நேரம் வந்ததும் வானம் தன் வர்ண ஜாலங்களை நிகழ்த்தத் தொடங்கியது. ஆரியன் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி அதிலிருந்து வந்த மெல்லிய வெளிச்சத்தில் மேகலாவை ஆழமாக பார்த்தான். மேகலா, உன் முகத்தில் இருக்கும் இந்த நிலவொளி எனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருகிறது. நீதான் என் இருண்ட காலத்தின் ஒளி என்று அவன் முணுமுணுத்தபடி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் 1000 அர்த்தங்களும் தீராத நேசமும் பொதிந்திருந்தன. இரவு மெல்ல ஆழமாக தொடங்கியது. பண்ணை வீட்டின் ஒவ்வொரு சுவரும் அவர்களின் காதலை சுமந்து நின்றன. ஆரியன் மேகலாவை அணைத்துக் கொண்டே, காலம் நமக்காக ஒரு அழகான பரிசை சுமந்து வருகிறது மேகலா. நம் காதலின் பிம்பமாக ஒரு உயிர் நம்மிடையே வரப்போகிறது. அந்த நொடிக்காக நான் ஒரு யுகமாக தவம் இருக்கிறேன் என்றான் மேகலா. அவனது அணைப்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டு, அந்த தவத்திற்கு ஒரு அழகான பலன் கிடைக்கும் ஆரியன் என்று பதிலளித்தாள்.
அந்த நிசப்தமான இரவில் பூச்சிகளின் ரீங்காரம் கூட ஒரு தாலாட்டாக மாறியிருந்தது. எவ்வித அவசரமும் இன்றி அவர்களின் இதயம் ஒரு புதிய காவியத்தை தன் மென்மையான வரிகளால் எழுதத் தொடங்கியது. ஆரியன் மேகலாவின் கைகளை ஒருபோதும் விடவில்லை. அந்த பிடியில் ஒரு வாழ்நாள் முழுமைக்கான வாக்குறுதி இருந்தது. வாழ்க்கை இப்போது அதன் அழகான வண்ணங்களை அவர்களின் மேல் தெளித்து கொண்டே இருந்தது. அந்த பண்ணை வீட்டின் அமைதி அவர்களின் காதலுக்கு ஒரு பாதுகாப்பான கூடாரமாக திகழ்ந்தது. அடுத்த நாள் காலையில் பண்ணை வீட்டின் முற்றம் முழுக்க ஒரு விதமான பனித்திரை போர்த்தி இருந்தது. மேகலா தனது ஓவிய கூடத்தின் சன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் உள்ளே நுழைந்த போது அவனது கைகளில் ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. இது என்ன ஆரியன் என்று மேகலா ஆர்வமாக கேட்க, அவன் அவள் அருகே அமர்ந்து அந்த பெட்டியை மெல்ல திறந்தான். அதில் மிகவும் பழமையான வெள்ளையால் செய்யப்பட்ட ஒரு கொலுசு இருந்தது. இது என் தாயார் உனக்காக கொடுத்து வைத்திருந்தது மேகலா. நீ நடக்கும்போது எழும் அந்த சிறு சத்தம் இந்த வீட்டின் மௌனத்திற்கு ஒரு உயிரை கொடுக்கும் என்று அவர் அடிக்கடி சொல்வார் என்று ஆரியன் சொல்ல, மேகலாவின் கண்கள் லேசாக கசிந்தன. அவன் அவளது பாதங்களை மெல்ல தன் மடியில் தூக்கி வைத்து அந்த வெள்ளி கொலுசை அணிவித்தான். அந்த மெல்லிய ஓசை மேகலாவின் இதயத்திற்குள் ஒரு புதிய ராகத்தை மீட்டியது. ஆரியன், உங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு கவிதை இருக்கிறது. நான் ஒரு ஓவியக்காரிதான், ஆனால் உங்களை விட அழகான ஒரு ஓவியத்தை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள். மதிய வேளையில் அவர்கள் இருவரும் அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தனர். ஆரியன் மேகலாவின் மடியில் சாய்ந்து கொண்டு அவளது விரல்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். மேகலா, ஒரு காலத்தில் நான் எண்களின் பின்னால் ஓடினேன். ஆனால் இப்போது உன் சுவாசத்தின் பின்னால் அலைவதே எனக்கு ஒரு பெரும் வாழ்வாதாரமாக இருக்கிறது. உன் அன்பின் ஆழத்தில் நான் ஒரு துளியாக கரைந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் அவளது கண்களை நேராக பார்த்து கேட்டான். மேகலா அவனது முகத்தை வருடி, நாமும் இந்த மரத்தை போலத்தான் ஆரியன். வேர்கள் ஆழமாக இறங்க இறங்க புயல்கள் வந்தாலும் நம் காதல் மரம் அசையாது. நம்மிடையே இருந்த அந்த ஒப்பந்தம் இப்போது ஒரு அழகான பந்தமாக மாறிவிட்டது என்று சொல்லும் போதே அவளது குரலில் ஒரு முதிர்ச்சியும் காதலும் ததும்பி நின்றது. ஆரியன் அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். அந்த பொன் மாலை நேரத்து வெயில் அவர்களின் மேல் ஒரு பொன் ஆடையை போர்த்தியது போல இருந்தது. மாலை மயங்கும் நேரத்தில் ஆரியன் மேகலாவிற்காக ஒரு சிறிய ஆச்சரியத்தை தயார் செய்திருந்தான். தோட்டத்தின் நடுவே இருந்த அந்த சிறிய குளக்கரையில் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்து ஒரு மௌனமான விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். ஆரியன், இதெல்லாம் எதற்கு என்று அவள் ஆச்சரியப்பட, நம் காதலுக்கு கொண்டாட்டம் தேவையில்லை மேகலா, ஆனால் உன் புன்னகையை பார்க்க எனக்கு ஒரு காரணம் தேவை என்று அவன் அவளது கையை பிடித்து அழைத்துச் சென்றான். அந்த நிலவொளியில் குளத்து நீரில் பிரதிபலிக்கும் நிலவை பார்த்து கொண்டே அவர்கள் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். ஆரியன் மேகலாவின் காதோரம் குனிந்து, இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது மேகலா, ஆனால் உன் கரம் கோர்த்திருக்கும் வரை எனக்கு எந்த பாதையும் உட்களாக தெரியாது. நீதான் என் வானம், நீதான் என் பூமி என்று அவன் முணுமுணுத்த போது மேகலா அவனது அணைப்பில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். இரவு ஆழமாக தொடங்கிய போது அந்த பண்ணை வீட்டின் ஒவ்வொரு அணுவும் அவர்களின் காதலை பிரதிபலித்தது. ஆரியன் மேகலாவை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். அவளது கொலுசு சத்தம் அந்த இரவின் நிசப்தத்தில் ஒரு தாலாட்டாக ஒலித்தது. தூங்கு மேகலா, நாளை ஒரு புதிய கவிதையுடன் உன்னை எழுப்புகிறேன் என்று அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவர்களின் இதய துடிப்புகள் அந்த மௌனமான இரவில் ஒரு புதிய காவியத்தை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தன. எந்த அவசரமும் இன்றி அந்த பண்ணை வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு பேரன்பு மிக நிதானமாக மலர்ந்து கொண்டிருந்தது.